திருவானைக்காவல் சித்ராங்கியின் வீட்டில் காளமேகத்தின் பெருமையை கேட்டு பலர் வந்து கூடினார்கள். அகிலாண்டேஸ்வரி தாம்பூலம் உமிழ்ந்த கதையை கேட்டுவிட்டு போனார்கள். அந்த அந்தணனை காணோம், எங்கு போனான் என்று வியந்தார்கள். பலவேறு விதமான சிலேடை பாடல்களை பாட கேட்டு விழா வெடிக்க சிரித்து வாழ்த்துவிட்டு போனார்கள். பரிசளித்தார்கள். யாருக்கும் பயப்படாது எது பற்றியும் பாடத் தெரிந்த புலவனாக காளமேகம் வலம் வந்தார். திருச்சியில் திருமலைராயன் என்கிற தன்னுடைய தளபதியை கிருஷ்ணதேவராயர் தன் பிரதிநிதியாக அரசால அனுமதித்தார். திருமலைராயனுக்கு கீழே கர்நாடகத்தை சேர்ந்த கோனேரிராயன் என்கிற படை தளபதி முக்கிய பொறுப்புகளை வகித்து வந்தார். காளமேக புலவரின் கவிதைகளையும் பாடல்களையும் கேட்டு ஈர்க்கப்பட்டவர் காளமேகத்தின் மிகச்சிறந்த நண்பனாக மாறினார். காளமேக புலவர் கோனேரிராயனிடம் கேட்டார், அகிலாண்டேஸ்வரியை தரிசித்தது உண்டா? சில முறை பார்த்ததுண்டு. சமயபுரத்தால்தான் என்னுடைய உயிர். அவளோடு தான் நான் மனம் விட்டு பேசுவேன். அப்படியா? வந்து அகிலாண்டேஸ்வரியோடு பேசி பாருங்கள். அவள் இன்னும் அழகாக பேசுபவள், இன்னும் தெளிவாக பேசுபவள். என்ன பேசுவது? உங்களுடைய எதிர்காலம் பற்றி அகிலாண்டேஸ்வரியிடம் கேள்வி கேளுங்கள், அவள் பதில் சொல்வாள். காளமேகம் பேச்சுக்கு கோனேரிராயன் சிரித்தான். என்ன சிரிக்கிறீர்கள் காளிங்கராயரே? தெய்வம் பேசுவது என்பது கல் பேசுவது அல்ல, உள்ளே இருக்கும் நம் மனம் பேசுவது, அவ்வளவுதானே. இல்லை காளிங்கரே, அதற்கு மேலும் உள்ளே இருக்கிற மனம் பேசுவது மட்டுமே அல்லாமல் கல்லாய் இருக்கிற தெய்வத்துக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்கிறதே, அந்த சக்தி உங்களுக்கு அருகே வந்து உங்களோடு பேசும். எனக்கு நம்பிக்கை இல்லை காளமேக புலவரே, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது காளிங்கராயரே. நான் உள்ளே நுழைந்தபோது பல்லி பேசியது, வௌவால் பேசியது, கிளிகள் பேசின. உங்களோடு நிச்சயம் அகிலாண்டேஸ்வரி பேசுவாள். நண்பரே, உங்கள் பேச்சை நம்புகிறேன். என்ன சொன்னீர்கள்? நண்பரே என்று சொன்னேன். நல்லது காளிங்கராயரே, நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த சன்னதி முன் நின்று சொல்லுகிறேன். நீங்கள் வாயார அழைத்த அந்த பேச்சு எனக்கு பிடித்திருக்கிறது. நீங்கள் என் நண்பர். என் மரண பரியந்தமும் காளிங்கராயர் எனது நண்பர். காளமேக புலவர் கை நீட்டினார். கோனேரிராயன் கை நீட்டினான். இருக ஒருவரை ஒருவர் முழங்கைகளை பற்றி கொண்டார்கள். ஆறத் தழுவி கொண்டார்கள். ஆமாம், அகிலாண்டேஸ்வரியிடம் நான் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதையும் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதைவிட வேறு எனக்கு பாக்கியம் உண்டா? வாரும் கருவறைக்கு போவோம். உள்ளே அகிலாண்டேஸ்வரி பட்டு உடுத்தி ஒரே ஒரு அரளிமாலை சாற்றி தலைக்கு சக்கரம் போன்ற வட்ட பூ வைத்து ஒயிலாக அபயஹஸ்தம் காட்டி புன் சிரிப்போடு நின்று கொண்டிருந்தாள். கட்டுமஸ்தான 25 வயது முதிர் கன்னி போல் அவள் காட்சி அளித்தாள். அருகே அவள் உயரத்துக்கு இணையாய் ஒரு குத்துவிளக்கு இடைவிடாது எரிந்து கொண்டு இருந்தது. அந்த குத்துவிளக்கு சுடர் ஆட்டத்தில் அகிலாண்டேஸ்வரியின் முகத்திலிருந்து